வணக்கம் வெற்றியாளர்களே, வெல்கம் டு பொலிவம் அகாடமி. இப்போ நம்ம கரண்ட் ஈவெண்ட்டு தொடர்பாக நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். டிசம்பர்லேருந்து நம்ம தொடங்கியிருக்கிறோம். டிசம்பர்லேருந்து நம்மளுக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தா போதும், ஓகேங்களா? ஆனால் கன்சிஸ்டன்சி இருக்கணும். எல்லா டேஸோடைய ஈவெண்ட்டு, முக்கியமான ஈவெண்ட்டு, சிலபஸில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அதை மனப்பாடம் பண்ணணும்னா அவசியம் இல்லை, சரிங்களா? மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் டே பை டே நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது வாசித்து அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாவே போதும், சரிங்களா? அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 1 hour ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். ஆனால் டே பை டே நம்ம சேர்த்து வச்சுக்கிறதுக்கு இது சப்ஜெக்ட் இல்லை. சிலபஸில் நடப்பு நிகழ்வுன்றது டெய்லி அப்டேட் பண்ணால் தான் நமக்கு நாலேஜ் வளரும், சரிங்களா? அதனால் சப்ஜெக்ட் மாதிரி ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக ஒரு பிடிஎஃப் கிடைச்சா போதும், அதை நம்ம பண்ணிக்கலாம், அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப ரேர். அப்படியே தள்ளி 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 போட்டிங்கனாக்கா கடைசியில் ரொம்ப மிகப்பெரிய சுமையாக இது நிற்கும், சரிங்களா? 2-3 கொஷின்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கூட பின்னாடி நம்ம எக்ஸாம்ஸில் இருக்கலாம். அதனால் எந்த சிலபஸையும் நீங்கள் உதாசனப்படுத்தக்கூடாது. சிலபஸில் இருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக காலையில் ஒரு ரொம்ப எஃபர்ட்டெல்லாம் போட்டுலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. முக்கியமானதை எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குறதே போதுமானதாக இருக்கும், ஓகேங்களா? ஆனால் இருந்தாலும் நீங்களும் ஒரு டைமு கண்ணால் நியூஸ் பேப்பர் படித்து அதிலேருந்து சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஆர்பிஐ இருக்குங்கள. ஆர்பிஐ வங்கியோடைய நிர்வாக இயக்குனராக உஷா ஜானகிராமனை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஓகேங்களா? உஷா ஜானகிராமனை நியமனம் செஞ்சுருக்காங்க, ஓகேவா? ரிசர்வ் வங்கியோடைய நிர்வாக இயக்குனர் யாருங்க? உஷா ஜானகிராமன். ஓகே, இந்திய கடற்படை தினம் ஒவ்வொரு வருஷமாக டிசம்பர் 4ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்திய கடற்படை தினம் டிசம்பர் 4, ஓகேங்களா? தேர்டு ஒன்று பாருங்கள், ரொம்ப முக்கியமானதும் கூட. பால் விவா முக்த் பாரத் முயற்சி. பால் விவா முக்த் பாரத் முயற்சி, ஓகேவா? இந்த பால் விவா முக்த் பாரத்ன்ற திட்டம் எதுக்குன்னு சொன்னால் 100 நாள் தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 நவம்பர் 27லேருந்து மார்ச் 8 2026 வரை இது ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி மேற்கொள்கிறாங்க. என்ன சார் இதனுடைய முக்கியமான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்திற்கு எதிரான இயக்கம் தான் இது, பால் விவா முக்த் பாரத் முயற்சி, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த விழிப்புணர்வுல யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் குடிமக்கள், நம்மளாம் இருக்கோம் இல்லையா, நம்மளாம் குடிமக்கள் தான். குடிமக்கள், நிறுவனங்கள், மத சமூக தலைவர்கள், உள்ளூர் அமைப்புகள், இது எல்லாத்தையும் அணிதிரட்டி இந்த குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறது தான் இதனுடைய பிரதான நோக்கம், சரிங்களா? பால் விவா முக்த் பாரத் முயற்சி, சரிங்களா? 100 நாள் தேசிய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா PM ஜன்மான், பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். பிரதம மந்திரி ஜன்மான் அப்படின்னு சொன்னால் பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொன்னால் 2023 தொடங்கப்பட்டது. 2023 தான் இந்த பிரதம மந்திரி ஜன்மான், அதாவது பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். இது யாருக்குன்னு சொன்னால் மிக பாதிப்பாக இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் கொண்டு வந்திருக்காங்க, சரியா? பழங்குடியின உறுப்பினர்கள். இந்த ஸ்கீம் நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு வருது 2023லேருந்து. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய இந்த போண்டா அப்படின்ற பழங்குடியின சமுதாயத்துக்கு சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தின் கீழே இதை ஒருங்கிணைச்சிருக்காங்க, ஓகேங்களா? போண்டா சமூகம் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கூட வரலாம். ஏன்னா பழங்குடியின சமுதாயத்தை பற்றி நிறைய கேள்விகள் நம்மளுக்கு வந்திருக்குது. போண்டா சமுதாயம் எந்த மாநிலம்? ஒடிஷா, சரிங்களா? இந்த போண்டா பழங்குடியின உறுப்பினர்களுக்கு குடிநீர் வசதி, கல்வி வசதி,
அதுக்கப்புறம் சுகாதார வசதிகள்லாம் ஏற்படுத்தி தர்றது தான் இந்த பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். சரிங்களா? அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். சமக்ர சிக்ஷா திட்டம். சமக்ர சிக்ஷா திட்டம். இந்த சமக்ர சிக்ஷா திட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியிலிருந்து தொடக்க கல்வி, அதாவது பாலர் பள்ளி, அதாவது பால்வாடின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அந்த பால்வாடி பசங்கள்லேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி கல்விக்காக 2018-19 உருவாக்கப்பட்டது தான் இந்த சமக்ர சிக்ஷா திட்டம். சரியா? சமக்ர சிக்ஷா திட்டம். சரிங்களா? எதுல இருந்துங்க? பாலர் பள்ளியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள உங்களுக்கு 2018-19 தொடங்கப்பட்ட ஒருங்கிணைந்த மத்திய நிதியுதவி திட்டம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னா நிதி அடிப்படையில் அதிகமாக பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களை வச்சு ஒரு 4 விதமாக பிரிக்கிறாங்க. அதாவது 3 விதமாக பிரிக்கிறாங்க. பொதுத்துறை நிறுவனங்களில் மினி ரத்னா, நவரத்னா, மகாரத்னான்னு பிரிக்கிறாங்க. இது ஏன் சார் இப்போ வந்துச்சுன்னு சொன்னால், இந்த நுமாலிக்கர் சுத்திகரிப்பு நிறுவனம்னு ஒன்று இருக்குது. NRI நுமாலிக்கர் சுத்திகரிப்பு நிறுவனம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நவரத்ன தகுதியை கொடுத்துருக்குறாங்க. இந்த நவரத்ன தகுதி இந்த அமைப்புக்கு கொடுத்ததன் விளைவாக 27வது மத்திய பொதுத்துறை நிறுவனம், அதாவது நவரத்ன அங்கீகாரத்தை பெற்ற 27வது மத்திய பொதுத்துறை நிறுவனம் எது? நுமாலிக்கர் சுத்திகரிப்பு நிறுவனம். சரிங்களா? 3 விதமாக பிரிக்கிறாங்க. மினி ரத்னா, நவரத்னா, அதுக்கப்புறம் மகாரத்னா. சரிங்களா? இந்த நுமாலிக்கர் சுத்திகரிப்பு நிறுவனம் நவரத்னான்ற தகுதியை பெற்றதால 27வது மத்திய பொதுத்துறை நிறுவனம் எது? இதுதான். சரிங்களா? ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று வந்திருக்கு. என்னன்னு சொன்னால் சாலோ. ஓகேவா? SOLAW சாலோ. சரிங்களா? இந்த SO சாயிலு, லேண்டு, வாட்ரு, இந்த மண், நிலம், நீர், இது மூணையும் கடுமையாக பாதுகாக்கிறத பற்றி தான் இது சொல்லுது. சரிங்களா? அதாவது என்ன, ஐநா அமைப்பு ஒன்று இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லையா? அதில் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 2050க்குள்ள 50% அதிக உணவை உற்பத்தி செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளை உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை செய்யுது. சரிங்களா? இது வந்து இந்த சாலோன்றது எதை அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னால், நிலவளம், மண், நீர். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்பலாம் பெருசாக மனப்பாடலாம் பண்ண தேவையில்ல. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மேலமேடை மேம்பாலம்னு ஒன்று இருக்குது. மேலமேடை மேம்பாலம். இதுக்கு யாருடைய பெயரை சுட்டி இருக்கிறாங்க? வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரை பற்றி நம்ம பெண்களுடைய மிகப்பெரிய சாதனைகளில் நம்ம வேலுநாச்சியாரும் ஒருத்தர். இவங்களாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம டீப்பாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போதைக்கு மதுரை மேலமேடை மேம்பாலத்துக்கு யாருடைய பெயர்? வீரமங்கை வேலுநாச்சியார். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசு அதிகமாக வந்திருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான மாசுபட்ட நகரங்களை கொண்ட மாநிலங்களில் ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். அதே போல் ஹரியானா 2, உத்தரப்பிரதேசம் 3வது இடம். அதிக எண்ணிக்கையிலான மாசுபட்ட நகரங்கள், ரொம்ப கடுமையான மாசு அதிகமாக பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் அதிகமாக கடுமையான மாசுபட்ட நகரங்கள் உருவாக்கிட்டு வருது. அதில் அதிக எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு இடத்துலையும், ஹரியானா 2வது இடத்துலையும், உத்தரப்பிரதேசம் 3rd பிளேஸ்லையும் இருக்குது. அதே போல் இந்தியாவினுடைய தூய்மையான நகரங்கள் பட்டியலில் ஷில்லாங் அப்படின்ற மேகாலயாவோட பகுதி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஷில்லாங். ஓகேங்களா? தமிழ்நாடு, கேரளா இந்த போன்ற இடங்கள்லாம் ஒவ்வொரு நகரங்களில் தான் தூய்மையான பட்டியலில் இருக்குது. சரிங்களா? அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து மாசு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது மறைந்த, அதாவது பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் இருக்காரு இல்லையா? பசுமை புரட்சியின் தந்தை. இந்த MS சுவாமிநாதனுடைய ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆய்வு என்ன சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குன்னு சொன்னால், அதிகமான வெப்பம் பெண்களுக்கு வந்து என்ன சொல்றது, கடுமையான பாலின குறிப்பிட்ட உடல்நல அபாயங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? MS சுவாமிநாதனுடைய ஆராய்ச்சி அறக்கட்டளை தான் இதை ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட 10 ஈவெண்ட் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து வர வீடியோவில் நெக்ஸ்ட்டு இருக்கிற ரிமைனிங் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.